இப்போ எனக்கு என்ன பொழப்பு அப்படி ஆயிடுச்சுன்றது, அதாவது எனக்கு நான் முறையாக கற்றுக்கணுன்றதுனால முடியல எனக்கு. ஏன்னா கிளாசிக்கல் சைடும் போக முடியல. எனக்கு வருமானத்துக்கு ஒரு வழி வேணுன்ற சினிமா சைடு அப்படி தான் அதுக்கு வருமானம் வரும். நான் கிளாசிக்கல் சைடும் மோர்சிங்லாம் வாச்சிருக்கேன் நிறையா. ஆனால் அவ்வளோ வருமானம் கிடையாது. வருமானம் கிடையாது. அதனால நான் ட்ரிபிள் காங்கோ வாட்ச் கச்சேரியில் வாச்சா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, மோர்சிங் வாட்சா 330 ரூபா கொடுப்பாங்க. நான் வாச்சிருக்கேன். அதுவே நான் லைட் மியூசிக்கில் காங்கோட்ரம் வாட்சேன்னா எனக்கு 60 ரூபா. அதனால நிறைய லைட் மியூசிக் ஏவி ரமணன் குரூப்பில் அவசரம் ராம்ஜி, சிவராஜ் ஆனந்த், எல்லா குரூப்லையும் நான் காங்கோட்ரம்ல பேமெண்ட்லாம் நல்லா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்க்கு இப்போ வந்து பேமெண்ட்டு நல்லா இருக்கு. ஆனால் ரெக்கார்டிங் இல்லை. எல்லாமே கீபோர்டு ஏஐயில் வந்துருது. அதனால நிறையா பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எல்லோரும் மேனுவல் போட்டு எல்லோரும் ஒர்க் பண்ண வச்சா நல்லாயிருக்கும். கடவுள் புண்ணியத்தில் இப்போ எல்லாருமே அதில் இறங்கிட்டாங்க. எல்லாருமே நிறையா பேர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் அதில் அப்படி தான். இப்போ லைவ் ஆர்கெஸ்ட்ராவே இல்லை. லைவ் ஆர்கெஸ்ட்ரா இல்லை. லைவ் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர்ஸ் இருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மியூசிக் நாலேஜ் உள்ள மியூசிக் ரைட்டர் இல்லை. இப்போ லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற மியூசிக் ரைட்டர் போய் சுப்ரானா சாக்ஸ் என்னென்னு கேட்டால் என்னன்னு தெரியாது அவனுக்கு. என்ன அதான் அந்த மாதிரி மியூசிக் ரைட்டர் தான் இப்போல்லாம் வராங்க நிறையா. அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து, அதாவது மகான்கள் மியூசிக் டைரக்டர்னாலே மகான்கள் தான். ஆமாம், நிச்சயமாக. அந்த மாதிரி அதை அவங்க நான் பாட்டை கேட்டு தான் வளர்ந்தேனே தவிர கற்றுக்கிட்டு வளரல. நான் குழந்தையிலேருந்து பாட்டை கேட்பேன். கர்நாட்டிக்லேயும் சரி, ரேடியோவில் ஆல் ரேடியோவில் இல்லை கீர்த்தனைகள்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன பாடுறாங்கன்னு கேட்டு தான் வளர்ந்தேன். இப்போ இவங்க எல்லாமே சாஃப்ட்வேரில் போயிட்டாங்க. ஆமாம், இப்போ எல்லாம் சாஃப்ட்வேரில் போனதுனால ரொம்ப வேலை கம்மி. பாவம் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. சரி, அவ்வளோதான், வேறு என்ன பண்ண. பட் அந்த சவுண்டு அந்த நேச்சுரலாக கிடைக்கிறதா? அந்த சவுண்டு கிடைக்காது. நீங்கள் இப்போ நான் வாட்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரிஜினல் சவுண்டு ஒரிஜினலாக வாட்சா தான் அது கிடைக்கும். அது என்னமோ மாதிரி கேட்குது. இப்போ எல்லாருமே தவுள் போடுறாங்க ரெக்கார்டிங்கில். தவுள் வாசிக்கிறாங்க, அது வாசிக்கிறாங்கன்னா தவுள் மாதிரி கேட்காது. கொச்சன்னு என்னமோ ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது தவுள்லாம். இப்போ ராஜா சார்னா சுத்தம், அதுதான் சுதி சுத்தம்ன்ற மாதிரி தான் ராஜா சார். மியூசிக் ராஜா சார் வந்து முழுக்க மாறிட்டாரா? அவர் இன்னும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு? அவரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் ஆனால் ரொம்ப முழுக்க மாறலை. அவர் முழுக்க மாறலை. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு சிலதான் மாற்றிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். ரஹ்மான் மாறிட்டார். இல்லை யாருமே மாற்றிக்கல. தேவைப்பட்டால் கூப்பிட்றாங்க. இப்போ அது ஒன்று இருக்கு இல்லையா? அது இப்போ இருக்கிற வளர்கிற பசங்க யாருமே கூப்பிட்றது இல்லையே. யாருமே இல்லை. ஆமாம், அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்களே இன்றைக்கி வரைக்கும். ரகுமானோ, ராஜா சாரோ, யுவன் சங்கர் ராஜோ, தேவா, எல்லாருமே கூப்பிட்றாங்களே எங்களை. பட் இப்போ புதுசாக யங்ஸ்டர் வளர்றவங்க ஒருத்தருமே யாரையும் கூப்பிட்றதில்ல. கேட்டுட்டு சார் இதில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மட்டும் அட்வைஸ்.